மிஸ்ஸஸ் மேம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படம் பார்த்தேன் மேம். ஃபர்ஸ்ட் டே வந்து மெயினாக உங்களுக்காகவும் பாலா நாளுக்காகவும் நான் வந்தேன் மேடம். படம் ரொம்ப ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு மேடம். நல்ல கண்டென்ட். இப்போ உள்ள லேட்டஸ்ட் உண்டான பிரச்சனைகளை பற்றி நீங்கள் எடுத்திருந்தீங்க மேடம். ப்ரெக்னன்சி அதே மாதிரி அந்த கிரண் மேடம் சாங் நல்லா தான் இருந்துச்சு மேடம். ஸோ எவ்ரிதிங் குட் மேடம். உங்களோட ஹார்ட் ஒர்க் சிங்க பண்ணேன்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா ஒரு பெண்கள் இந்த லெவல் வந்து பயங்கரமான சாதனை மேடம். ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப எக்ஸாக்டாக இருந்துச்சு மேடம். இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் கொண்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து பாலாக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், அதே மாதிரி மேடம் ஜோவிகா மேம் யாரு? ஜோவிகா மேம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எக்ஸலன்ட் மேடம். எல்லா கோரியோகிராஃப் அதாவது ப்ரொஃபஷனலாக அவங்க கண்ணில் ஒரு ஃபயர் பண்ணேன் எல்லாமே. நாட் ஒன்லி மேம், கோரியோகிராஃபர், ப்ரொடியூசர் மேம் ஸ்க்ரீனில் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. சீசன் ஸ்டாண்டிங். ஸோ சி வாட்ச் ஜோவிகா தானே உங்களுக்கு அசிஸ்டன்ட். ஜோவிகா மேமோட உண்மையிலே அவங்க தான் மெயின். நான் என்ன சொல்றேன்னா டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், கோரியோகிராஃபி அந்த ஒரு கேஸ் தாங்க பாக்கி இருக்கு. சோ இல்ல இந்த டாலண்ட் வந்து சிலம்பரம் எஸ்டிஆர் அண்ணாவுக்கு அப்புறம் வந்து ஜோவிகா மேம் கிட்ட நான் பார்த்தேன். ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் பாலா அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனா ப்ளீஸ் நான் எனக்காக கொஞ்சம். ஸோ இவரும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. இவர் சீனுக்கு நான் மட்டும் தான் எழுதிட்டேன். அதே மாதிரி இப்போ ப்ரொடியூசர் சதீஷன். ஸோ ரொம்ப ஐ வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது எமோஷன் சீன்ஸ் தான். லாஸ்ட்டில் வந்து எல்லாரையும் கொஞ்சம் அழுக வச்சிட்டீங்க ஸ்கிரிப்டா. ஸோ லாஸ்ட் வந்து எல்லாரையும் அழுக வச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மேடம். மேடம் பெஸ்ட் ஆஃப் லக் மேடம். பெஸ்ட் ஆஃப் லக் மேம். தேங்க்யூ. அடுத்த படத்தில் உங்களை யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக மேம்.